பிறந்தநாள் விழாவில் உட்கட்சி பூசலால் ஒருவருக்கொருவர் வார்த்தைகளால் திட்டிக் கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சிக்குட்பட்ட 18வது வார்டு பகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி கழக கொடியேற்றும் விழா நடைபெற இருந்தது. அப்போது திமுக மீனவர் அணி தில்லைமுத்து திமுக கொடிக்கம்பத்தில் கட்டப்பட்டிருந்த திமுக கொடியை அவிழ்த்துவிட்டு அவர் கொண்டு வந்திருந்த கொடியை கம்பத்தில் கட்டி வைத்தார். இதை பார்த்த திமுக வார்டு செயலாளர் ஜெரால்ட் தில்லைமுத்துவிடம் நான் கட்டிய கொடியை நீங்கள் ஏன் கழட்டினீர்கள் என்று கேட்கவே இருவருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அமைச்சர் கைல்வழி செல்வராஜ் மற்றும் திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் பத்மநாபன் ஆகியோர் இருவரையும் சமாதானம் செய்ய முயற்சித்தனர். ஆனால் இருவரும் சமாதானமாகாமல் அமைச்சர் முன்னிலையில் ஒருவருக்கொருவர் உச்சக்கட்டத்தில் திட்டிக் கொண்டதால் அங்கிருந்த அமைச்சர் கைல்வழி மற்றும் தெற்கு மாவட்ட செயலாளர் பத்மநாபன் ஆகியோர் அவசரமாக காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பி சென்றனர். ஏழை எளிய மாணவிகளுக்கு எய்டு இந்தியா நிறுவனம் சார்பில் மிதிவண்டி வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. புதுக்கோட்டை அருகே சிப்காட் காமராஜர் நகர் மற்றும் ரங்கமாசத்திரம் பகுதியில் வசிக்கும் பழங்குடியின மாணவிகளுக்கு எய்டு இந்தியா நிறுவனம் ராஜா சார்பில் மிதிவண்டிகள் வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அருணா மற்றும் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்துரை ஆகியோர் தலைமையில் மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து அதே பகுதியில் வசிக்கும் கல்லூரி பயிலும் மாணவர்களுக்கு நிதி உதவியும் வழங்கப்பட்டது. ஓமலூர் சரபங்கா நதி வெள்ளப்பெருக்கால் பூசாரிப்பட்டி பண்ணப்பட்டியில் பாலம் மற்றும் குடியிருப்புகளை சூழ்ந்து கொண்டு மழைநீர் செல்வதால் மக்கள் அவதியடைந்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியில் அதிக கனமழை பெய்து வருவதால் சரபங்கா நதி நிரம்பி வயல்வெளிகளில் புகுந்ததால் அனைத்து பகுதியும் வெள்ளக்காடாக மாறியது. அதிக அளவில் வெளியேறும் தண்ணீர் ஓமலூர் அருகே பூசாரிப்பட்டி பண்ணப்பட்டி ஆகிய பகுதிகளில் குடியிருப்பு மற்றும் வணிகக் கடைகளை சூழ்ந்து கொண்டு செல்வதால் வெள்ளத்தில் மூழ்கிய மக்களை மீட்க துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. எம்நாடு செய்தி எதிரொலியாக ஓமலூர் அருகே காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிக்கொண்ட பெண் விவசாயியும் அவரது கால்நடைகளும் தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் உள்ளிட்ட அனைத்து பகுதியிலும் 3வது நாளாக இடைவிடாமல் மழை பெய்தது. அதனால் சரபங்கா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சர்க்கரை செட்டியப்பட்டி தொப்லாங்காடு காமலாபுரம் கிழக்கத்திக்காடு உள்ளிட்ட பல கிராமங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதனால் நாலுகால் பாலத்தில் வசிக்கும் பெண் விவசாயி ஒருவரின் வீட்டை வெள்ளம் சூழ்ந்து கொண்டது. இதனால் அவர் வெளியே வர முடியாமல் தவித்து வருவதாகவும் அவரை மீட்கவும் கோரிக்கை எழுந்தது. இந்த செய்தி எம்நாடு செய்தியில் வெளியானதை அடுத்து தீயணைப்புத் துறையினர் அங்கு விரைந்து சென்று கயிறுகளை கட்டி பெண் விவசாயி மற்றும் அவரது கால்நடைகளை பத்திரமாக மீட்டனர். வடிகால் வாய்க்கால்களை ஆக்கிரமித்து வீடுகள் கட்டப்பட்டுள்ளதால் விருத்தாசலம் அருகே 250 ஏக்கர் பரப்பளவில் பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த பேரளியூர் கிராமத்தில் சம்பா சாகுபடிக்கான நெற்பயிர்களை நடவு செய்து இருந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக பெய்த கனமழையால் சுமார் 250 ஏக்கர் பரப்பளவில் பயிர் செய்யப்பட்ட நெற்பயிர்கள் அனைத்தும் மழைநீரில் மூழ்கியது. விவசாய நிலத்தில் தேங்கியிருக்கும் மழைநீர் செல்வதற்கான வடிகால் வாய்க்கால்களை ஆக்கிரமிப்பு செய்து வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் அவற்றை தமிழக அரசு கண்டுகொள்ளாத காரணத்தினால் தான் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு வடிகால் வாய்க்கால் ஆக்கிரமிப்பு செய்துள்ள வீடுகளை அகற்றி மழைநீர் முறையாக செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.